எல்லாருக்கும் வணக்கம். எங்க நடிகை ஷனம் செட்டி இருக்காங்கல்ல, இவ்வளவு நாளா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இப்ப டிவிகேக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்களாம். உங்களுக்கு தெரியுமா? ஒரு வீடியோ சோசியல் மீடியால இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க யாரும் பாக்கலையா? கொஞ்சம் பாருங்களேன். 10 நாளா இங்க இருக்காங்க உங்க மக்களுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த கவர்மெண்ட் சிஎம் சீட்ல உட்கார வச்ச உங்க மக்கள் 10 நாளா வெயில் காத்து மழை பார்க்காம இங்க உட்கார்ந்து இருக்காங்க. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, பாத்ரூம் போற வசதி கூட இல்லாம இத்தனை லேடிஸ் அப்படியே பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. 8000 குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எதனால? நீங்க உங்க கவர்மெண்ட் பாலிசி மாத்த முடியாது, கவர்மெண்ட் பாலிசில இது இல்ல, பிரைவேட்ல நீங்க போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுனாலதான். ஏன் அவங்க பண்ணோம்? நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? 5 வருஷம் முன்னாடி சார் நீங்க என்ன சொன்னீங்க? என்னங்க பாத்தீங்களா ஷனம் செட்டி ப்ரொடெஸ்ட் பண்றத? அவங்க பண்ற ப்ரொடெஸ்ட் டிவிகேக்கு அகைன்ஸ்டா கிடையாது. போன ஆட்சியில இருந்த அரசாங்கத்துக்கு எதிராக துப்புரவு பணியாளர்களோட போராட்டத்துல கூட நின்னு சப்போர்ட்டிவா பேசின வீடியோ அது. அந்த வீடியோவை எடுத்து இப்போ டிவிகேக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சில அதிமேதாவிகள், அதாவது எங்களை தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்கிற அதிமேதாவிகள் சோசியல் மீடியாவுல உலாவ விட்டுருக்காங்க. எப்படி? டிவிகேல இருக்கவங்க தான் தற்கொலைங்க, மக்களும் முட்டாளுங்களா? ஆமா இல்ல, உங்களுக்கு தான் மக்களும் முட்டாளாயிட்டாங்கல்ல. இப்போ யாரு கண்டுபிடிக்க போறாங்கிற தைரியத்துல தானே இப்படி போட்டு போஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப ஷனம் செட்டியோட ஒரிஜினல் வீடியோவை பாப்போமா? பாருங்க. உங்க மேயர் பிரியா அவங்க வராங்க, செய்தி சொல்லிட்டு போறாங்க, நியூஸ் ரீடர் மாதிரி, மெசஞ்சர் மாதிரி தகவல் வருது. ஆனா தீர்வு வர மாட்டேங்குதே. இன்னும் நான் முதலமைச்சர் சிஎம் கிட்ட தான் கேக்குறேன். நீங்க சொன்னீங்க பணி நிரந்தரம் ஆக்குறோம், கவர்மெண்ட் ஜாப் பர்மனன்ட் ஆக்குறோம்னு சொன்னீங்களா இல்லையா? நேரம் முடிய போகுது, 5 வருஷம் முடிய போகுது. எப்போதான் நீங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்க? இதுக்கப்புறம் ஓட்டு கேட்டு நீங்க வந்தீங்கன்னா அது எப்படி நீங்க கேட்பீங்கன்றதா தெரியல. ஆனா வருவீங்கன்றது நல்லா தெரியும். இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு பாருங்க. உள்துறை அமைச்சர் நெஹ்ரு அவர்கள் உயிரோட தான் இருக்கீங்களா சார்? என்ன மக்களே பாத்தீங்களா? ஷனம் செட்டி போன ஆகஸ்ட் 2025ல துப்புரவு பணியாளர்களோட கூட பண்ண போராட்டம் தான் அது. அந்த போராட்ட வீடியோவை எடுத்து இப்போ டிவிகேக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்க மேல கோவம் இருக்கு சரி, ஷனம் செட்டி மேல எப்படி என்ன உங்களுக்கு கோவம்? ஷனம் செட்டி யாரு தப்பு பண்ணாங்கனாலுமே அவங்க கேட்பாங்க. நாளைக்கு நாங்களே தப்பு பண்ணாலும் எங்களுக்கு அகைன்ஸ்டா நின்னா அவங்க கேள்வி கேட்கக்கூடிய ஆளுதான் அவங்க. அவங்க மேல அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நீங்க என்னதான் பொய்யா செட் பண்ணி சோசியல் மீடியால விட்டாலும் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு நாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். சரியா? நீங்க இப்படியே மூக்கொடப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.